Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து join அல்லது inner join in SQL using keyword. அதாவது using keyword யூஸ் பண்ணி நம்ம inner join நான் என்னன்னு சொல்லி பார்க்க போறோம். inner join நாலும் ஒண்ணுதான், join நாலும் ஒண்ணுதான். சரியா? சோ நமக்கு வந்து ரெண்டு ரிலேஷன் இருக்கு, R1 R2. அதுல வந்து R1 ல ABC attributes, R2 ல BCD attributes. Common attribute வந்து BC, R2 ல வந்து common attribute வந்து BC. சரியா? I mean common attributes வந்து ரெண்டுத்துக்குமே வந்து BC. So first வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு சொன்னா Cartesian product. So Cartesian product perform பண்ணும்போது என்ன ஆபரேஷன்? First row of relation R1 into first row of relation R2. First row of relation R1 into second row of relation R2. First row of relation R1 into third row of relation R2. அதே மாதிரி second row of relation R1 into first row of relation R2. Second row of relation R1 into second row of relation R2. Second row of relation R1 into third row of relation R2. Third row of relation R1 into first row of relation R2. Third row of relation R1 into second row of relation R2. Third row of relation R1 into third row of relation R2. Which means இது nothing, இதுதான் வந்து cross join அல்லது நம்ம வந்து Cartesian product சொல்லலாம். ரெண்டுமே ஒண்ணுதான். எப்பவுமே நம்ம வந்து join பண்ணனும் அப்படினு சொன்னா இதுதான் வந்து basic operation. ஓகேவா? So cross join நாலும் ஒண்ணுதான், Cartesian product நாலும் ஒண்ணுதான். இப்போ அதுதான் நான் சொன்னது தான் வந்து Cartesian productல யூஸ் பண்ணி எழுதி இருக்கேன். சோ இப்போ R1 B னா B வந்து R1 ஐ குறிக்குது, C R1 C னா C வந்து ரிலேஷன் R1 குறிக்குது, R2 B னா B வந்து ரிலேஷன் R2 ஐ குறிக்குது, C R2 C னா C வந்து ரிலேஷன் R2 ஐ குறிக்குது. சரியா? சோ இப்போ join அல்லது inner join னா என்ன அப்படினு சொல்லி பாப்போம். Inner join operation works same as Cartesian product if used alone. என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது அத மட்டும் நம்ம தனியா யூஸ் பண்ணா அது நார்மல் Cartesian product மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். If it is used with using keyword, it provides additional functionality. என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நமக்கு அதே ரிலேஷன் தான் எடுத்துர்க்கேன், R1 R2. இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா இப்போ first point என்ன சொன்னேன், select A from R1 join R2. அதாவது first point என்ன சொல்லியிருந்தேன் இதுல, first point inner join operation works same as Cartesian product if used alone. அதாவது நான் தனியா யூஸ் பண்ணா, அதாவது select A. இப்போ நான் இங்க A மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். so from R1 join R2. இல்ல நான் select A க்கு பதிலா asterisk போட்டாலும் எனக்கு என்ன வரும், சேம் ரிசல்ட் தான். ஏனா A மட்டும் வரப்போகுது, ஆஸ்டிக்னா எல்லாமே வரப்போகுது. ஸோ இது நார்மல் வந்து Cartesian ப்ராடக்ட் தான். R1 ஜாயின் R2 நார்மல் ஜாயின் ஆப்ரேஷன். சிம்பிளாக ஜாயின் அல்லது இன்னர் ஜாயின்னாலும் ஒன்று தான். சரியா? இப்போ நான் வந்து இதை எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், இஃப் இட் இஸ் யூஸ்ட் வித் யூஸிங் கீவேர்ட் இட் ப்ரொவைட்ஸ் அடிஷ்னல் ஃபங்க்ஷனாலிட்டின்னு சொல்லி பார்த்தோம். என்னன்னு பார்க்கலாம். ப்ரொவைட்ஸ் எபிலிட்டி டு explicitly choose columns which must be used by join for comparison and removal of redundant tuples. அப்படினா if there are more than one column common between two tables but we do not want each of them to be considered, then we specify which one to be considered. so நம்ம இப்போ என்னன்னு சொல்லி பார்த்தா நமக்கு புரியும். அதாவது அதே ரிலேஷன் தான் R1 R2 எடுத்துர்க்கேன். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படினு சொன்னா select A from R1 join R2 using B. so அப்பவே நமக்கு வந்து A தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன், இல்லனா நான் asterisk சூஸ் பண்ணா எனக்கு இதெல்லாம் வரும். so select A from R1 join R2 using B ய வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் வந்து பிராக்கெட்ல போடணும், பிராக்கெட்ல போட்டா தான் அது கரெக்ட். so which means அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படினு சொன்னா, இப்போ இந்த ரிலேஷன் இருக்கு. ஸோ இந்த ரிலேஷனில் நார்மல் Cartesian ப்ராடக்ட் பர்ஃபார்ம் பண்ணும்போது என்ன பண்ணுச்சு, நம்ம மல்டிப்ளை பண்ணி பண்ணணும். இல்லை நம்ம நார்மல் ஜாயின் யூஸிங் கீவேர்டு யூஸ் பண்ணாமல் நார்மல் ஜாயின் பண்ணால் என்ன வரும், அது மட்டும். அதாவது இப்போ ப்ரீவியஸ் இது பார்த்தோம் இல்லையா, ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன, வெறும்
யூஸிங் கீவேர்டு யூஸ் பண்ணாமல் செலக்ட் ஏ ஃப்ரம் R1 ஜாயின் R2னா அது நார்மல் இன்னர் ஜாயின் அல்லது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பார்த்தோம் இல்லையா. இப்போ யூஸிங் பி அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு என்ன வரும்னா, இப்போ யூஸ்வலாக ஜாயின்ஸில் வந்து நம்ம காமன் ஆட்ரிபியூட் பார்ப்போம். இப்போ இதில் என்ன காமன் ஆட்ரிபியூட்? பிசி தான் காமன் ஆட்ரிபியூட். இப்போ நான் ஸ்பெசிஃபிக்காக இதில் என்ன சொல்லியிருக்கேன்? யூஸிங் R1 ஜாயின் R2 யூஸிங் பி ப்ராக்கெட் வந்து கம்பல்சரி. ஓகேவா? ஸோ யூஸிங் பி இப்படி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஸ்பெசிஃபிக்காக பி யூஸ் பண்ணி மட்டும் எனக்கு அவுட்புட் கொடுங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ பி யூஸ் பண்ணி கொடுக்கும் போது எனக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னால் வந்து ஸோ எல்லாமே இது எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தான் பண்ண போகுது. பட் இதில் என்ன ஆன்சர் வரும்? நமக்கு வந்து எப்பயுமே ஜாயின்னா என்ன பண்ண போகிறோம்? மேட்சிங் ஆட்ரிபியூட்ஸ் தான் நமக்கு கொடுக்க போகுது. ஸோ எனக்கு பியை பேஸ் பண்ணி எந்த ஆட்ரிபியூட் மேட்ச் ஆகுதோ அதுதான் வந்து எனக்கு வரும். ஸோ கண்டிப்பாக வந்து எனக்கு என்ன வரும்னா ஏ R1B R1C அதே மாதிரி இங்கே எழுதுகிறேன் ஏ R1B R1C R2B R2C R2D. ஸோ எனக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து யூஸிங் பி அப்படின்னு சொன்னனால யூஸிங் பி தான் பியில் மட்டும் எது மேட்சிங் ஆட்ரிபியூட் இருக்கோ அதை மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணும். சி வந்து சியை கன்சிடர் பண்ணாது. ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக நான் யூஸிங் கீவேர்ட் யூஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்கேன்? எனக்கு பி யூஸ் பண்ணி மட்டும் எனக்கு அவுட்புட் கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். பியில் மட்டும் என்ன காமன் ஆட்ரிபியூட் இருக்கோ அதை பார்த்து எனக்கு அவுட்புட் கொடுக்க போகுது. ஸோ எனக்கு வந்து கண்டிப்பாக இது வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேறு இதில் இங்கே ஏ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ் தான் இங்கே காமன். ஸோ எனக்கு என்ன வரும் அப்படின்னா 2xy xz 5. ஸோ எனக்கு வந்து என்ன வரும்னா பிஏ யூஸ் பண்ணி எனக்கு இது தான் வந்து அவுட்புட்டில் வரும். ஸோ நான் ஏன்னு சூஸ் பண்ணியிருக்கனால எனக்கு ஏ மட்டும்தான் செலக்ட் ஆகும். பட் இதுதான் இப்படி தான் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ இப்போ வந்து யூஸிங் அதை தான் நான் இங்கே வந்து எழுதியிருக்கேன். சரியா? ஸோ யூஸிங் கீவேர்ட்னால் நம்ம நார்மல் ஜாயின் என்ன பண்ணும்? நார்மல் இன்னர் ஜாயின் யூஸிங் கீவேர்டு இல்லாட்டி எவ்வளோ ஆட்ரிபியூட்ஸ் காமனாக இருக்கும் அந்த ரெண்டு ஆட்ரிபியூட்ஸை காமன் ஆட்ரிபியூட்ஸை கம்பேர் பண்ணி நமக்கு ரெண்டு ஆட்ரிபியூட்ஸையும் கன்சிடர் பண்ணி நமக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும். மேட்சிங் ஆட்ரிபியூட்ஸ் பார்த்து கொடுக்கும். இப்போ நான் ஸ்பெசிஃபிக்காக யூஸிங் பின்னு கொடுத்ததுனால அதை பேஸ் பண்ணி மட்டும் கொடுக்கும். சரியா? நான் இப்போ யூஸிங் பின்னு சொன்ன மாதிரி நான் வந்து என்ன பண்ணலாம்? யூஸிங் சின்னு கூட நான் வந்து ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஓகேவா? பட் இங்கே வந்து நான் யூஸிங் சின்னு ஸ்பெசிஃபை பண்ணால் எனக்கு வந்து என்ன வரும்? 1A அதாவது 1AB AB4 அது மட்டும்தான் எனக்கு வரும் யூஸிங் சின்னு கொடுத்தோன்னா. சரியா? இப்போ யூஸிங் பின்னு கொடுத்ததுனால நமக்கு 2 வந்திருக்கு. இப்போ வந்து இது வந்து ஒரு லோன் ஸ்கீமா. ஸோ லோன் ஸ்கீமாவில் நமக்கு பிரான்ச் இருக்குது, அக்கௌண்ட் இருக்குது, டெபாசிட்டர் இருக்குது, கஸ்டமர் ரிலேஷன் இருக்குது, லோன் ரிலேஷன் இருக்குது, பாரோவர் ரிலேஷன் இருக்குது. ஸோ ஒன்றுத்துக்கும் நமக்கு வந்து என்னது இருக்குது? நமக்கு என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி இருக்குது. ஸோ அதில் வந்து பிரான்ச் நேம் வந்து பிரான்ச் ரிலேஷனுக்கு பிரான்ச் நேம் வந்து ப்ரைமரிக்கு, அசட்ஸ் இருக்குது, பிரான்ச் சிட்டி இருக்குது, அக்கௌண்ட்டில் அக்கௌண்ட் நம்பர் ப்ரைமரிக்கு, பேலன்ஸு பிரான்ச் நேமு, டெபாசிட்டரில் நமக்கு என்ன இருக்குது? கஸ்டமர் நேமு, அப்புறம் திருப்பி அக்கௌண்ட் நம்பர். ஸோ அதே மாதிரி அக்கௌண்ட் நம்பர் இங்கே வந்து என்ன ஆகும்? இது இங்கே ப்ரைமரி கீனா இங்கே ஃபாரின் கீ ஆகும். ஸோ கஸ்டமர் நேம் வந்து ப்ரைமரி கீ, கஸ்டமர் ஸ்ட்ரீட், கஸ்டமர் சிட்டி. ஸோ இந்த மாதிரி லோன் நம்பர், அமௌண்ட்டு, பிரான்ச் நேமு, பாரோவரில் கஸ்டமர் நேமு, லோன் நம்பர் இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா, ஃபைண்ட் த நேம் ஆஃப் ஆல் கஸ்டமர்ஸ் ஹேவிங் லோன் அமௌண்ட் லெஸ் தென் 1000. ஸோ இதுதான் வந்து இது ஒரு query. ஸோ இதை எப்படி யூஸிங் கீவேர்டை யூஸ் பண்ணி எழுதலாம் அப்படின்னு சொன்னால், ஹேவிங் நேம் ஆஃப் ஆல் கஸ்டமர்ஸ் ஹேவிங் லோன் அமௌண்ட் லெஸ் தென் 1000. ஸோ
இப்போ வந்து நம்ம எந்த கஸ்டமர்ஸு லோன் அமௌண்ட் லெஸ் தென் 1000 கேட்டிருக்காங்க. நேம் ஆஃப் ஆல் கஸ்டமர்ஸ் ஹேவிங் லோன் அமௌண்ட் லெஸ் தென் 1000. ஸோ அப்போ நம்ம எந்தெந்த இது எடுக்கணும்? கண்டிப்பாக வந்து லோன் ரிலேஷன் எடுக்கணும், பாரோவர் ரிலேஷன் இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் இங்கே கஸ்டமர் நேம் வந்து நமக்கு தேவைப்படுது. ஹேவிங் லோன் அமௌண்ட் லெஸ் தென் 1000. ஸோ லோனுங்கிற ரிலேஷனில் தான் நம்ம அமௌண்ட் இருக்குது. ஸோ லோன் நம்பரை பேஸ் பண்ணி நம்ம இந்த 2 டேபிளை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்த்தோன்னா செலக்ட் கஸ்டமர் நேம் ஃப்ரம் லோன், இது ஒரு ஜாயின். பாரோவர், சாரி இது பாரோவர் ஸ்மால் லெட்டர்ஸில் போட்டிருக்கேன், அங்கே கேபிட்டல் லெட்டர்ஸில் போட்டதால் அதையும் நான் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் போட்டுக்கிறேன். ஃப்ரம் பாரோவர் யூஸிங் இப்போ ஜாயின் போட்டாலும் ஒன்று தான், இன்னர் ஜாயின் போட்டாலும் ஒரே மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணோம். யூஸிங் லோன் நம்பர். ஸோ யூஸிங்க்கு அப்புறம் வர்ற ஆட்ரிபியூட்டை என்ன சொன்னேன்னா வர்ற ரிலேஷனை நம்ம வந்து என்ன பண்ணோம்? சாரி யூஸிங்க்கு அப்புறம் வர்ற ஆட்ரிபியூட்டை எப்பயுமே ப்ராக்கெட்டில் போடணும்னு சொன்னேன். ஸோ அதுதான் யூஸிங் லோன் நம்பர் வேர் அமௌண்ட் லெஸ் தென் 1000. ஸோ யூஸிங் கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம இப்படி பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம யூஸிங் கீவேர்டை வந்து இன்னர் ஜாயினில் எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதே இன்னர் ஜாயினில் ஆன் கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது ஏற்கனவே நான் அது வந்து நேச்சுரல் ஜாயின் டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னர் ஜாயினில் ஆன் கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோன்னு சொல்லி டைரெக்டாக சொல்லியிருப்பேன். பட் யூஸிங் கீவேர்ட் எங்கே யூஸ் பண்ணலாம், ஆன் கீவேர்ட் எங்கே யூஸ் பண்ணலான்னு சொல்லி கொஞ்சம் எலாபரேட் பண்ணி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.